வண்டி வந்து 2 வருஷம் ஆகுது, ஏகப்பட்ட மக்கர் பண்ணுது. இத்தனைக்கு கம்பெனி சர்வீஸ் கொடுத்து இந்த லட்சணம் அவனுக்கு இருக்கு. ஐயோ ஓனரு. ஹலோ சார். டேய் எங்கடா போனா? காலையில சீக்கிரம் வர சொன்னேன். சார் எனக்கு ஒரு ஆசை தான் சார். வண்டி கொஞ்சம் கோளாறு பண்ணிட்டு சார். கொஞ்சம் வந்துடுறேன் சார். சரி வா, இங்க பூஜை முடிய போகுது, கொஞ்சம் சீக்கிரம் வர முடிஞ்சா வா. ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். ஆர்டர் வேற பண்ணியிருந்தா கூப்பிடுறாங்க. ஹலோ சார், பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, கடை வெளில தான் இருக்கா, வந்து வாங்கிக்கிறீங்களா? சார் இதுல 11 மணிக்கு தான் சார் வரணும் போட்டிருக்கு. ஆமா சார், அதுல டைம் போட்டிருக்கு. நான் தான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். இருக்கீங்களா கடையில? சார் 12 மணி போல வாங்கிக்கலாமா? சரி இல்ல சார், இப்போ விட்டா நாளைக்கு தான் சார். வேற யாராவது தான் கொடுத்துட்டு போவோம் உங்கள்ட்ட. சரிங்க சார், உங்களை உடனே கூப்பிடுறேன். இப்ப எப்பன கூப்பிடுறேன்னு தெரியல. போனே எடுக்க மாட்டான். டேய் போன் எடுங்கடா. இந்த அண்ணன் எப்ப கூப்பிடுறாங்க? ஹலோ தம்பி, என்ன பண்ற? நேத்தி மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன், அதை வாங்கிட்டு வண்டியா? வீட்டுல தானே இருக்க? நான் வந்து வாங்கிக்கிறேன். மாத்திரை வேற முடிஞ்சிருப்பா, மாத்திரை போட்டாகணும். நான் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ மாத்திரையா? கடையிலே வச்சுட்டேனே, இப்ப என்ன பண்றது? ஆனா உங்களுக்கு உடனே கூப்பிடுறேனே. சரி தம்பி, நீ கூப்பிடுப்பா. எந்த பக்கம் போன் பேசுறதுனே தெரியல. டேய் இருங்கடா. ஐயோ எதை அட்டன் பண்றதுனே தெரியலையே. அண்ணா எனக்கு ஆர்டர் வேணாம், கேன்சல் பண்ணிடுங்க. அண்ணா ரொட்டியே போடுங்க. ஏன்னா இப்போ கடை பொறுமையா தருப்பீங்க, நீங்க தான் சீக்கிரம் வந்துருக்கீங்க. ஏப்பா நீ வேற வீட்டுல இருந்தாலும் பொண்ணாட்டி ஏகப்பட்ட பிரச்சனை சொல்லிட்டு இருக்கா. வீட்லயே இருக்க முடிய மாட்டேங்குது, கடைக்கு வந்தாலும் நிம்மதியா இருக்க முடிய மாட்டேங்குது. சரி கடையாவது ரன் பண்ணலான்னு பார்த்தா பாதி பேர் டீயே குடிக்க வர மாட்டேங்கிறான். அவனை நானும் கேட்கணும் இருந்தேன், தூள் ஏதாவது மாத்திட்டீங்களா? என்ன தூள் மாத்தின? அதே தூள் தான் ஓடிட்டு இருக்கு. இல்ல சாயங்காலம் ஸ்பெஷல் டீ போடுவீங்களா, அது என்னாச்சு? என்ன சாயங்காலம் ஸ்பெஷல் டீ? காலையில போறதும் ஒரே டீ தான், சாயங்காலம் போறதும் ஒரே டீ தான். என்ன சாயங்காலம் போறப்ப இஞ்சி ஏலக்காய் கொஞ்சம் போட்டு விடுவேன். ஆமாண்ணா, அது ஏன் இப்ப போறது இல்ல? இப்ப அந்த பொருள் வாங்க முடிய மாட்டேங்குது, விலைவாசி ஏறனால அந்த பொருளை விட்டுற வேண்டியதா போகுது. சரி நான் பாருங்க வரேன். எதுவும் நினைச்சு குழப்பிக்காத, நீயும் ரொம்ப டென்ஷன் ஆகுற. இப்ப டென்ஷன் ஆனா அப்புறம் வருங்காலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா இருந்துக்கா, புரியுதா? சரிண்ணா. 1 hour later. டேய் என்ன தண்டா பண்ற? இந்த வீடியோ எடுக்கணும்னு இவ்வளவு செலவு பண்ற. இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ற ஞாபகம் வச்சிருக்கியா? என்ன பிரச்சனை? பணம் தானே, நாளைக்கு உனக்கு வந்துடும். டேய் பணம் கொடுத்துட்டு போட, அது பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ற, என்ன பண்ற, ஏது பண்றதே தெரிய முடியுது. கொஞ்சமாச்சு இதெல்லாம் சாதிக்க முடியுமா? லாபம் இருக்கா? லாபம் இருக்கு. அன்னைக்கு திருப்பி பாப்பீங்க என்ன? பாக்குறேன் என்னன்னு. அண்ணா என்னண்ணா ஏதாவது பணம் கிடைச்சுதானே? இல்லடா, எவனை கேட்டாலும் பணம் இல்லைன்னு தான் சொல்றான். அப்படியே பணம் வாங்கினாலும் வட்டி அதிகமா இருக்கு. இது வரைக்கும் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 லட்சம் வாங்கியிருக்கோம். அதுக்கே என்ன வழின்னு தெரியல. மேற்கொண்டு பணம் கேட்டா எப்படி தருவான்? என்ன செய்ய, உன் பிளான் என்ன பண்ணலான்னு இருக்க? இப்ப எதுக்கு பணம் கேட்கறேன்னா ஏதோ கடை வைக்க போற அப்படிங்கிறேன். என்ன ஏதாவது பிரச்சனையா? நான் அவனை வீட்டுக்கு வரவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். வேற எங்கேயாவது கேட்டு பாரு, கிடைச்சா வாங்கு, இல்லைன்னா விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நான் வச்சிடறேனே. சரிடா. வீரமே ஜெயம். யார் அது? டேய் ஏண்டா, கீழே உள்ள பிரச்சனையை தாங்க முடியல, இதுல மேல இருந்து வேற அறிகுறி சொல்ல போறியா? ஆள விடுற சாமி.